நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்களை பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி பேசிட்டு இருக்காருன்றத நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு அவர் பேசியிருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தான். நேத்து இந்தியாவில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு. பீகார் எலெக்ஷனுடைய ரிசல்ட், அதுல பிரம்மாண்டமான வெற்றியை பாஜகவும் என்டிஏ கூட்டணியும் பெற்றிருக்காங்க. நானும் பார்த்தேன். பீகார் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்குள்ளயுமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இவங்க வருவாங்களா வருவாங்களா. ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே ராகுல் காந்தி அவர்கள் என்னென்ன அட்டூழியம் பண்ணாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பீகார் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா அப்படின்னா ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்கும். அதாவது மக்களை போய் சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கும் போது ராகுல் காந்தி எத்தனை இடங்களுக்கு போயிருக்காருன்னா 15 இடங்களுக்கு தான் போயிருக்காரு. அமித்ஷா அவர்கள் 34 இடங்களுக்கு போயிருக்காரு. மோடி அவர்கள் 15 இடங்களுக்கு போயிருக்காரு. போயிட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசியிருக்காங்க அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும். ஆனா ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன்? வழக்கம் போல என்ன பாஜகவை அடிச்சு பேசுறது மட்டும்தான் அவரோட மெயின் குறிக்கோளாவே இருக்கும். ஓட்சோரி அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நான் மக்கள் கிட்ட நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனாரே, அதோட ரிசல்ட் தான் நேத்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க. அதாவது பீகார் எலெக்ஷன்ல வெற்றி பெறதுக்கு 122 தொகுதிகள் இருந்தா போதும். ஆனா பாஜக மாபெரும் வெற்றி 202 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதுலயும் தனி பெரும்பான்மையா 80க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆமா, காங்கிரஸ் கூட பார்த்தோம் அப்படின்னா 61 தொகுதியில நின்றுருக்காங்க. அதுல வெறும் 6 தொகுதிகள்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது இருக்கிறதுலயே வரலாற்றிலேயே காங்கிரஸ் சந்திச்ச ஒரு படுதோல்வி அப்படின்றத கூட இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் நம்ம தமிழ்நாடோட பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த பீகார் எலெக்ஷனும் தமிழ்நாடும் நிறைய சிங்க் ஆகும். ஏன்னா முதல்வரும் ராகுல் காந்தி அவர்கள் கொண்டு வந்த அதே எஸ்ஐஆர் புடிச்சிட்டு தான் இங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சமீபத்துல கூட முதல்வர் என்ன சொன்னாரு, நம்மளுடைய முதற் கடமை எஸ்ஐஆர் எதிர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முதல்வர் என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா எல்லாம் அவருக்கு உல்டாவா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிஎல்ஓ இருக்காங்க இல்லையா, ஆபீசர்ஸ், பூத் எலெக்ஷன் ஆபீசர்ஸ், அவங்களுக்கு பதிலா பார்த்தா டிஎம்கேவை சேர்ந்த ஐடி விங்க சேர்ந்தவங்களே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. அப்புறமேட்டுக்கு பார்த்தா KN நேரு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆமா உதவி செஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமானு கேக்குறாங்க. எங்க எலெக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு, உங்க கட்சிக்காரங்க உள்ள பூந்து வேலை செய்யறாங்கன்னா எதுக்கு? இந்த ஓட்சோரின்றது வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். நீங்களே எஸ்ஐஆரை எதிர்ப்பீங்களா? நீங்களே இதுல முறைகேடும் பண்ணுவீங்களா? என்னது இது அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுக்களை எடப்பாடியார் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, முதல்வர் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தார். எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா எஸ்ஐஆர் பண்ணணும்? கூடிய சீக்கிரத்துல எலெக்ஷன் வரப்போகுது, அவசரமா எஸ்ஐஆர் பண்ணா அதுல என்ன ப்ராப்பரா நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. உண்மையானுமே இந்த கத்தி பட கிளைமேக்ஸ்ல விஜய் அவர்கள் அப்படியே லாங்கா ஒரு டயலாக் பேசுவார் தெரியுமா, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தை எக்ஸாக்டா சொல்லியிருக்காரு. அதாவது இவ்வளவு நாள்ல தேர்தல் நடக்குது, வாக்கு எண்ணிக்கை நடக்குது, ரிசல்ட் வருது அப்படிங்கிறப்போ இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கப்ப எஸ்ஐஆருக்கும் நாள் கணக்கு போதுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பீச் எல்லாம் பார்த்து உண்மையாலுமே நான் வியந்து போயிட்டேன். நாமளும் எஸ்ஐஆர் அறிவிச்சப்பவே எதிர்த்தோம். போதுமான கால அவகாசம் தராம எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில இதை அவசரமாக செய்கிறது சரியா இருக்காது என்பதுதான். காலமா போதாதுங்க. ஒரு தேர்தல் அறிவிச்சு ஒரே மாசத்துல முடியும். அறிவிக்கப்பட்ட 14 நாள்ல நாமினேஷன் தாக்கல் பண்ணி முடிச்சிடுறாங்க. 14 நாட்கள் வாக்கு கேட்கணும். அது முடிஞ்ச பிறகு 3 நாள் கழிச்சு வாக்கு எண்ணி முடிச்சிடுறாங்க. ஆக 30 நாள்ல தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறைக்கு நாமினேஷன் போட்டு அப்புறம் வாக்குகள் சேகரிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிவதே 30 நாள்ல. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு PLO நியமிக்கிறாங்க. அது குறிப்பிட்ட மாதிரி ஒரு 300 வீடுக்கு மேல இருக்காங்க. சுமார் 1200 வாக்குகள் வச்சிருக்கிறாங்க. 300 வீடுகள் தான் இருக்கு. அப்படி 300 வீடுகள் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 வீடு என்று எடுத்துக்கொண்டால் கூட அவர் நேரடியாக அந்த 50 வீட்டுக்கு இந்த வாக்காளரை சந்தித்து இந்த படிவத்தை கொடுத்தா கூட ஒரு வாரம் தான். ஒரு வாரத்தில் அந்த படிவத்தை கொடுத்தாங்க. ஒரு 10 நாள்ல திருப்பி வாங்கணும். அந்த 3 முறை அந்த வாக்காளர் வீட்டுக்கு சென்று இந்த வாக்காளர் படிவத்தை வழங்க வேண்டும். இல்லாத, அதாவது அவர் செல்லுகின்ற பொழுது வீட்டில் இல்லாததால் மீண்டும் அந்த படிவத்தை சம்பந்தப்பட்ட வாக்காளர் கொடுக்கணும். இது நடைமுறை. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு குறிப்பிட்ட தேர்தல் நடைபெறுகின்ற நாளுக்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பு 5 நாளில் அந்த வாக்காளருடைய அடையாள ஸ்லிப் கொடுக்குறாங்க. 5 நாள்ல கொடுத்துறாங்க. அப்படி 5 நாட்களில் தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்தில் அடையாள ஸ்லிப் கொடுக்கின்ற பொழுது ஏன் ஒரு மாசத்துல இந்த படிவத்தை கொடுத்து வாங்க முடியாது? அதை திட்டமிட்டு வேண்டும் என்றே அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வராங்க.
எஸ்ஐஆர்னு சொன்னாலே இப்ப வரைக்கும் திமுக நிர்வாகிகளுக்கு பயம்தான் வருது. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்ல, உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2026 நாங்க தான் மறுபடியும் வருவோம், எங்களுடைய தலைவர் தமிழகத்துல பாதத்தை பதிப்பாரு, மறுபடியும் முதலமைச்சர் சீட்டு எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வீரவசனம் தான் பேசியிருக்காரு. சிவகங்கையில நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்துல பேசிட்டு, நாங்க தாங்க வருவோம், 7வது முறையா நாங்க தான் ஆட்சி அமைப்போம், 2வது முறையா முதலமைச்சர் அவர் தான் ஆவாரு, வேற யார் வந்தா நாங்க கண்டுக்க போறதில்ல, வந்தா விரட்டி விட்டுருவோம், எப்படி விரட்டணும் அப்படின்ற டெக்னிக்கும் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுக அரசு சார்பில் கிட்டத்தட்ட 30,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. இதுக்கு கண்டிப்பா ஒரு பொதுநல வழக்கு அதிமுக சார்பில் போடுவோன்ற மாதிரி எடப்பாடியார் வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் திமுக அரசால நடத்தப்படுற இந்த பெரிய பெரிய ஊழல்களா இருக்கட்டும், இல்ல மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளா இருக்கட்டும், இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்றதுல அவங்க வந்து கொஞ்சம் கூட கருணையே காட்டுறது இல்லை அப்படின்றது மட்டும் தெரியுது. 30,000 கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பல நிறுவனத்துக்கிட்ட. இது குறித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுநல வழக்கு தொடரும். ஏன்னா 30,000 கோடிகள் சாதாரணம் இல்லை. திட்டமிட்டு வேண்டுமென்றே இந்த அரசாங்கம் அந்த கொள்முதலை அதிகரித்து அதில் முறைகேடு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதிமுக இதெல்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு, இந்த டெண்டர் விவகாரம்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று தெரிவித்து, 2 விஷயம் நம்ம நல்லா யோசிச்சோம் அப்படின்னா, சமீபத்துல திமுகவை சேர்ந்த யாராக இருந்தாலும் சரி, அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இங்க யாரும் ஜெயிக்க முடியாது, ஏன்னா இது திராவிட மண், நம் திராவிட மக்கள் அப்படின்றதுதான். ஆனா இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிடங்கிற வார்த்தையை வச்சு மட்டும் நாங்க ஒண்ணு வாழ கிடையாது, மக்களுடைய பிரச்சனை என்னங்கறத பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கு பிரச்சாரம் போனப்பையும் பார்த்தோம், முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்ணாங்க. அது ஏன் இன்னும் திமுக சைட்ல பண்ணல அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப அடுத்து பார்த்தா அப்படின்னா, இந்த தமிழகத்துல மட்டுமே இந்த மாற்று திருமணம் பண்றவங்களை இந்த வெட்டி கொலை பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாயிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். திமுக ஆட்சியில மட்டுமே இந்த ஆணவ கொலைகளோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாவே இருந்துச்சு. இப்போ 2023ல பார்த்த அப்படின்னா, தன்னுடைய மகன் வேறு சமுதாய பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால அந்த பையனையும் அந்த பையனோட பாட்டி, அதாவது இவருடைய அம்மா வெட்டி கொன்னாங்க. வெட்டி அங்கேயே கொன்னாரு. தடுக்க முயன்ற அந்த பாட்டியை வெட்டி கொண்டிருக்காரு. சோ அந்த கேஸ்ல இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு, இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. சோ தீர்ப்பு வந்தது என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த மாதிரியான இந்த ஆணவ படுகொலைகள் நடக்காம இந்த திமுக அரசு என்ன பண்றாங்க, அந்த சட்ட திருத்த மசோதாவா கொண்டு வந்தாங்களா, அதற்கு ஏதாவது முன்னெடுத்தாங்களா, ஏதாவது முயற்சி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அதுவே ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மாற்று சமூக பெண்ணை திருமணம் செய்த மகன் உள்பட 2 கொலை செய்த தந்தைக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அருணபதி கிராமத்தைச் சேர்ந்தவர் தண்டபாணி. இவரது மகன் சுபாஷ் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த அனுஷ்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இதற்கு தண்டபாணி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு தனது கிராமமான அருணபதிக்கு தம்பதியினரை வரவழைத்த தண்டபாணி இரவில் உறங்கிக் கொண்டிருந்த தனது மகன் சுபாஷை வெட்டி கொலை செய்ததோடு அதனை தடுக்க வந்த சுபாஷின் பாட்டி கண்ணம்மாள் என்பவரையும் வெட்டி கொலை செய்தார். இந்த வழக்கில் தண்டபாணிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆமா, அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கறதும் அதிகமாகிக்கிட்டே போகுது. இன்னைக்கு கூட ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் ஒரு சிறுமி கிட்ட வந்து தப்பான முறையில நடந்துகிட்டாரு அப்படின்றது. சோ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ரொம்ப சர்வசாதாரணமா ஈஸியா நடக்குது. முன்னாடியெல்லாம் வந்து இந்த பாலியல் குற்றங்கள்ன்ற வார்த்தைய எப்பவோ கேட்டாலே அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி, அருவருக்கத்தக்க விஷயம் மாதிரி இருக்கும். ஆனா இப்போ பார்த்தோம்னா ஏதோ போற போக்குல ஒரு 4 நியூஸ் கேட்கிறோம், ஒரு நாளைக்கு 4 நியூஸ் சர்வசாதாரணமா வருதுங்கிறப்போ எந்த அளவுக்கு இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆட்சியா இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு வாட்டியும் எடப்பாடியார் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசிட்டு தான் இருக்காரு. ஆனா இதுக்கெல்லாம் திமுக ஆட்சி சார்பில் இருந்து ஏதாவது பதில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க அதை ரிலேட் பண்ணி பேசவே மாட்டேங்கிறாங்க. அவங்க பேசக்கூடிய விஷயமெல்லாம் என்ன இருக்கு, எஸ்ஐஆரை எதிர்ப்போம், இது திராவிட மண், நாங்க மக்களுக்கான ஆட்சி, இதெல்லாம் தான் சொல்றாங்களே தவிர கண்டென்ட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்களேப்பா அப்படிங்கறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 2002 அந்த வருஷத்துல பார்த்தோம்னா 45 லட்சம் வாக்காளர்கள் கிட்ட வெளியேற்றப்பட்டாங்க, அதாவது போலி வாக்காளர்கள். அப்போலாம் வந்து திமுக ஏன் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, அப்போலாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு இதை ஒரு பெரிய விஷயமா பேசுறதுக்கான காரணம் என்ன? இப்ப வரைக்கும் சொல்லக்கூடியது என்ன, இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு பார்த்தோம்னா இறந்து போனவர்களா இருக்கட்டும், வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தவர்களா இருக்கட்டும், ஒருத்தவங்க பேரே மறுபடியும் ரிப்பீட்டா இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை நீக்க போறாங்கன்னு சமீபத்துல கூட மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க.
அப்ப அவங்களே சொன்ன விஷயம், கொளத்தூர்லயே கிட்டத்தட்ட 7000 வாக்குகள் கிட்ட போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு. அதாவது எஸ்ஐஆருக்கு ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, போலி வாக்காளர்களை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படின்ற பயம் வந்து திமுக நிர்வாகிகளுக்கு இருக்கும் இல்லையா. ஏன்னா அவங்களே வந்து போலியான வாக்குகளை வச்சிருக்கதான் செய்வாங்க. குளத்தூர் தொகுதியில மட்டுமே 4000க்கும் மேற்பட்ட வாக்குகள் போலியான வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. துறைமுகம் தொகுதியில 9000க்கும் மேற்பட்ட வாக்குகள் போலியான வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு தொகுதியும் எடுத்து பார்த்தா அப்படின்னா 234 தொகுதியில எவ்வளவு போலியான வாக்குகள் வரும். அப்படி எடுத்துட்டோம்னா இந்த வாக்குகள் எல்லாமே திமுகக்கு வர வேண்டிய வாக்குகளே போயிடுமே அப்படின்ற பயம் தான், வேற என்ன. ஆமா, முக்கியமா இப்போ திமுக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்படின்னா, இங்க மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ இவங்களுடைய குற்றங்கள் எல்லாமே வந்து இந்த எஸ்ஐஆர் சரிபார்ப்பு அப்படிங்கிறது முறையா நடக்கல, போலியா நடக்குது, பாஜக இதுல முறைகேடு பண்ணுது, அதிமுக வந்து பாஜக சப்போர்ட் பண்ணுதுன்ற மாதிரி இந்த குற்றச்சாட்டுகள் மட்டும் தான் இருக்கு. இப்ப சமீபத்துல கூட ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவர் எதுக்காக எஸ்ஐஆர் முன்னெடுத்தாரு, ஏதாவது நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் வச்சு தப்பிச்சுக்கலான்ற மாதிரி சொன்ன மாதிரியே இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, பீகார்ல வந்து நாங்க தோல்வி அடைஞ்சிருக்கோம் தான், ஆனா எனக்கு என்னமோ இது ஏத்துக்கிற மாதிரி இல்ல, இதுக்கு காரணம் வந்து இந்த ஓட்சோரியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆயிருக்காரு. ஒருவேளை முதல்வரும் இதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரவரோ, நாளை பின்ன ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு வையேன், ஓட்சோரி தான் காரணம் இவங்களும் சொல்லி ஏதாவது மழுப்ப ட்ரை பண்ணுவாங்களோன்றதான் தோணுது. இல்ல அதாவது 243 தொகுதியில ஒரு 100க்கு மேல நீங்க தொகுதி வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட சரி, ஏதோ இவங்க சொல்றாங்க போல, சரி காது கொடுத்து கேட்போம் அப்படின்னு சொல்லி தோணும். ஆனா நீங்க எத்தனை தொகுதிகளை வென்றிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா வெறும் 6 தொகுதி. அந்த 6 தொகுதி அப்படின்றது ஒற்றை இலக்கா தான் இருக்கு. இதுக்கே இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சிட்டீங்க என்னென்ன பேசுவாங்க. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இப்ப பீகார் எலெக்ஷன் அப்படிங்கறது இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறப்போ இதே விஷயம் தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அப்படின்னு அரசியல் ஆலோசகர்கள் பேசிக்கிறாங்க. முக்கியமா எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த எஸ்ஐஆருக்கு ஆதரவா நிக்கிறாரு. மக்கள் அவங்களுடைய ஓட்டை கரெக்டா செலுத்தணும் அப்படிங்கறதுல அவர் ரொம்பவே தெளிவா இருக்காரு. இன்னும் என்னென்ன விஷயங்கள் பேச போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.